இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த மே மாதமும் உங்களுக்கு கொஞ்சம் தாக்கமாக தான் இருக்க போகுது. இந்த மாதத்தில் மே மாதம் 1ஆம் தேதியும் பௌர்ணமி, 31ஆம் தேதியும் பௌர்ணமி. 31ஆம் தேதி வர பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி தான். ஆனால் 1ஆம் தேதி வர பௌர்ணமி அற்புதமான பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்தினுடைய வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்தில் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்ல விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 7 சனி இப்போ நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் குறிப்பாக பாதச்சனி நடக்கிறதுனால சனியுடைய தாக்கம் உங்களுக்கு இருந்தும் ஓரளவுக்கு ஜமாளிச்சிட்ருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறதுனால தான் ஏதோ பழமொழி சொல்கிற மாதிரி தலைக்கு வர்றது தலைப்பாக்கோடு போயிட்டுருக்குது. ஒன்றும் இல்லை, பொறுத்துட்டீங்க. இந்த ஒரு மாதம் உங்களுக்கு குரு நல்லபடியாக உங்களுக்கு நல்லா பார்த்துக்குவார். அதனால் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு 100% குருவுடைய பார்வை உங்கள் ராசி பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது குரு மாறிட்டாருன்னா உங்கள் ராசி பார்த்த குரு பகவான் அடுத்தது மீன ராசி பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்போ சனி பகவான் உங்களை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க, இல்லைனா கொச்சனூர் போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா அந்த சனியுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும். அப்படி குறைஞ்சதுன்னா உங்களுக்கு வேலையில் மாற்றம் கிடைக்கும், உடல் உபாதைகள் கண்டிப்பாக குறையும், கடன் பிரச்சனை மெயினாக தீரும், நிம்மதி கிடைக்கும். ஏன்னா இப்போ குரு பார்த்துக்கிட்டு இருந்து அவரும் நம்மளை பார்க்காத போயிட்டாருன்னா சனி பகவான் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு 7 சனியாக இருக்குது. அதனால் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நவகிரகத்தை கூட சுற்றுங்க, சனீஸ்வரன் கோயிலில் எள் தீபம் பொருத்தி வைங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்தை வச்சுட்டு சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மன அமைதி கொடுக்கும். இந்த சனியுடைய தாக்கம் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும். இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.